தம்பி தம்பி பைக் ஸ்டாண்ட் ஒன்று பத்த வைக்கணும். சென்டர் ஸ்டாண்ட் போடுங்கண்ணா. எதுனா பத்துக்கணும் இந்த ஸ்டாண்டு இருக்குங்களா? இது இந்த இடம் இந்த வளைவு இந்த விட்டு போயிருக்கா? ஓ சரி சரி சரி. நான் கொஞ்ச நேரம் வந்துங்க. என்ன பண்ற? பைக்கு பிளக்க கழட்டிட்டாடுறா. நீ பாட்டுக்கு இப்படி அடிச்சுன்னா வண்டி பத்திக்கிட்டே இருந்துட்டு போயிடும். தம்பி அவர் சொல்லுங்க தெரியுமா? பார்த்து பிளக்க கழட்டிடாடி. ஏய் கேட் அடிச்சு கொடுக்கணும், பெரிய வேலை. அது கண்டபடி திட்டுவான் அந்த பாட்டுக்காரன். சின்ன வேலையெல்லாம் அப்புறம் பாக்கலாம்ல. நீ சின்ன வேலை வந்துட்டு பார்த்து முடி, சீக்கிரம் முடி. பார்த்து பத்திரமா பிளக்க கழட்டிட்டு அடிச்சு கொடு. பண்றான்னு தெரியல, என்ன பெரிய வேலை கிடையாது. சில்லற வேலையை பாக்குறான். பார்த்துட்டு அதுல வர காசு கல்லாவெல்லாம் வர மாட்டேங்குது. சொந்தக்காரன்லாம் கொண்டு வந்து வேலைக்கு வச்சா அப்படிதான் இருக்கும். தம்பி தம்பி இந்த ஸ்டாண்டு சொன்னோம் தம்பி, நீங்க அதுல அந்த வேலைதான் குழம்பு தவிக்கிறான். நீங்களே ஏதாவது சொல்றது தெளிவா சொல்ல வேண்டியது. இல்லப்பா இந்த ஸ்டாண்டு தான்ப்பா. இதானப்பா அந்த ஆளு சொந்தக்காரன். எனக்கு வேலையே தெரியாது, நான் டிரைவருங்க. ஆள் இல்லைன்னு சொல்லி கூட்டம். அப்படியா? டிரைவருங்க. அவர் சொந்தக்காரனியா? ஆமாங்க, எனக்கு இந்த வேலைக்கு சம்பந்தமே இல்லை. டிரைவரா? அந்த ஆள்கிட்ட சொல்லி தம்பி டிரைவர்னா எனக்கு ஒரு டிரைவர் தேவைப்பா. தெரியாம என்ன அழைச்சிட்டு வந்துடுறாங்க. போன் நம்பர் தரேன், குறிச்சிக்க. நாளைக்கு போன் அடி, நான் வந்து உன்னை அழைச்சிக்கிறேன். சரி அந்த ஆளு தெரியாம நம்பர் கொடுங்க. சொல்லுங்க. 9843 98435 93937 93937 இப்படி வச்சுக்க. அவர் பாக்குறாரு அடி. இல்ல 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 அந்த ஆள்கிட்ட என்ன காப்பாத்திட்டீங்க. ஆமாம்பா. சரி என்ன அதுக்குள்ளே வேலை விட்டு வந்துட்டு போன் அடிச்ச? ஐயோ எனக்கு வேலை பார்க்க முடியல. நான் தெரியல, நான் தெரிஞ்சாதானா நான் பார்க்கலாம். தெரியாத வேலையை பாருன்னா எப்படி நான் சொந்தக்காரன. அதனால வந்து தொடர்ந்து அதான் நான் நாளைக்கு தான் வர சொன்னேன். திடீர்னு போன் அடிச்சு இதுல முடியல, நான் பார்க்க முடியல. ரொம்ப டச்சரா இருக்கு அவனால. சரி சரி சரி. அதனால ஒண்ணும் சொல்ல மாட்டார்ல. ஐயா அவன் சொல்றதுக்கு இல்லை, நம்மளுக்கு என்ன வாய்ப்பு இல்ல. அவன் மூஞ்சில நம்மளுக்கு முடிக்க மாட்டானே. சரி சரிப்பா சரி. தம்பி அந்த கார் செட்ல போய் கார் கிடக்கு பாருங்க. சரி பையன் நான் வீட்டுல கொடுத்துருவாரு. சரி வாங்கண்ணா, கொடுத்துருவாங்க பாத்து. சரி யார் வீட்டுல? இந்தா அம்மாட்ட கொடுத. எங்க கார் செட்டு பக்கத்துலதான் இருக்குன்னாரு. இதுக்கு மேல செட்டு தெரியலையே, எங்கேயும் காரும் இல்லையே. இங்க இருக்கு இந்த செட்ல காரு. எங்க இருக்கா? வாங்கண்ணா. பாத்தீங்களா? பாத்தானே. இது எப்படிண்ணா? தம்பி என் பேத்தியை கொண்டு ஸ்கூல்ல விடுவேன். சாயந்தரம் ஸ்கூல் விட்டு அழைச்சிடுவேன். எனக்கு வயசாகி போனனால என்னால போக முடியலங்கனாலதான் எனக்கு ஒரு டிரைவர் போட்டோம்னு உங்களை வர சொன்னேன். சரி இது எப்படி நீங்க யூஸ் பண்ணீங்க? அதை கேக்குறியா? ஃபிளாஷ்பேக். அப்பா ஐ டீ போட்டு கொண்டா மயக்கமா வருது. End of flashback. இப்படிதான் தம்பி என் பேத்தியை கொண்டு விடுவேன், அழைச்சிடுவேன். நான் தான் முதலே சொன்னல எனக்கு வயசாகி போச்சுன்னு. அதனால இந்த வேலையை நீங்க பார்த்தா போதும், நல்ல சம்பளமா நான் தரேன். எனக்கு அதான் வேணும். இப்ப நாள் நல்ல நாளா இல்லண்ணே. சரி நல்ல நாளா பார்த்து வரேன். இது காரை வாட்டர் சர்வீஸ் மட்டும் பண்ணி வச்சிருக்கீங்களா? சரிப்பா சரிண்ணா. சரி சந்தோஷம். நம்பர் தான் கொண்டு நீங்க வர வேணாம், நடந்தே போடுறேன். இப்ப போனோம்னா அவன்கிட்ட நான் சம்பளம் வாங்கணும். அப்புறம் அவன் ஏதாவது அவர் தெரியாம தானே நான் அழைச்சிருந்தேன். தெரியும், அது சரிண்ணே. நீங்க போறேன், நடந்தே போறேன், பக்கம் தானே. சரி
நல்ல வேலை இந்த வண்டிக்கு எப்படா டிரைவர் கிடப்பான் கிடப்பான்னு நினைச்சேன். நல்ல பையனா ஒரு பையன் கிடைச்சிட்டான். சரி, நல்ல நாளை பார்த்து வரேன். வண்டியை கொஞ்சம் உள்ள நவுத்தி போடுவோம். தள்ளையே முடியலையே, அதான் ஒரு டிரைவர் பார்த்தேன். அப்பா சொந்தக்காரன் தம்பி அவன் அழைச்சிட்டு வந்தான். வெல்டிங் வேலை எனக்கு தெரியாது, தெரியாத வேலையை அவன் கொடுத்து வைத்தியகார பையன் அவன் உயிரெடுத்தான். வெல்டிங் காலையில வெல்டிங் அடிக்க வந்தேன். வெல்டிங் அடிக்க வந்த வேலையை பார்த்துட்டு போலாம்ல, என்ன வேலை பார்க்கறனோ டிரைவர் வேலை நானும் தெரியாத நம்ம அம்மாக்காருக்கு கொண்டு வந்து என்னை காட்டி டிரைவரை பான்னு சொல்லி அவன் ஒரு லூசு பையன் என்னைய கூட்டிட்டு வந்து நட்டாத்துல விட்டுட்டான். இப்ப நான் எங்க போறது என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியல. பைத்தியக்கார எல்லாம் இருக்கானு எவனா பார்த்தாலும் இந்த ஊரு லூசு பயிரெல்லாம் தான் இருக்கானு. ஐயோ இந்த ஊரு வேணாடா சாமி, நம்ம ஊரு பக்கமே போயிரும்டா. இவனை எவனுமே வேணாப்பா நமக்கு.